இத்தனை பேருக்கு நோய் தீருங்கிறேன், தீர்க்குது, எல்லா பிரச்சனையும் மாறுது. ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய நோய் இருக்கே, இந்த சுகர் இருக்கே அப்படின்றது ஆமே உன்னுடைய பலவீனத்தை பூரணமா விளங்கட்ட என் கிருபை உனக்கு போதுட்டார். இருக்கு 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதுட்டார். கிருபைதான் உன் வாழ்க்கை அப்படின்னு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமே அந்த கிருபை என்ன செய்யணும்? உனக்கு அந்த கிருபை கொடுத்திருக்கிறேன். போராட்டத்துல சக்சஸ் பண்றியா இல்லையா? பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு சுவிசேஷ அசால்ட்டா சொல்றியா இல்லையா? ஆமே மழை வருதுன்னா வருது. ஆமே அவன் பிள்ளைக்கு என்ன நடக்கும்னா நடக்குது. அல்லேலூயா. ஆமே சமாதானம் வேணும்னா சமாதானத்தை கொடுக்கிறேன். ஆமே என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், கேட்கிற கொடுக்கிறேன். அந்த கிருபை உனக்கு போதும் அப்படிங்கிறது. அல்லேலூயா. ஆமே அப்ப இருக்கிற பிரச்சனையை நீ வச்சுக்கிட்டு அடுத்தவங்க காமிக்காத. அந்த பிரச்சனையை வெளியில காமிச்சினா ஊழியம் ஃபெயிலியர் ஆயிடும். இவ்வளவு பெரிய பிரச்சனையில கர்த்தர் இந்த ஊழியம் செஞ்ச வச்சா அந்த இடத்துல அற்புதம் நடந்துச்சு. அநேகர் விடுதலையானார்கள். கர்த்தருடைய ஆவியினால ஆமே அவன் மேல் வைத்து அநேகரை விடுதலையாக்கி கர்த்தர் ஆமே ஆவி எங்கேயோ அந்த விடுதலை அப்படின்னு அந்த சாட்சியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உனக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்காத, உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை பாரு அப்படிங்கிறது. உலகமே எவ்வளவு பிரச்சனை சிக்கி இருக்கு தெரியுமா? அவெல்லாம் டன் கணக்கில் பிரச்சனையை வச்சு படுத்திருக்கான், எந்திரிக்கிறான். அதனால நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாங்க. ஹார்ட் அட்டாக்ல ஆமே அவனுக்கு போய் சேர வேண்டிய சக்தியை சேரல, அவனால விடுதலை ஆக முடியல. கூப்பிடுறான், மனுஷனை கூப்பிடுறான், தெய்வங்களை கூப்பிடுறான், இவனே தேடி போறான். ஆனா நம்மளை தேடி வந்து இருக்கிறவர் பேசிக்கிட்டு இருக்காரு, நம்மளை தேடி வந்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே நாம் வாக்குத்தத்தம் பண்ணிய ராஜ்யத்தை சுதந்திரிக்கல அவன் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆமே அல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அப்ப ஏசப்பாவை ஆமே அன்பு கூறுதுன்னா அந்த விசுவாசம் இது நடக்கும். அன்புனா என்னங்க? அப்பா இருக்கிறாரு, நாளைக்கு வேலை முடிஞ்சு வரும்போது உனக்கு நீ கேட்டதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அதான் அன்பு. ஆமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு உனக்கு வச்சுட்டா போயிட்டேன் எடுத்துக்க அப்படிங்கிறது அல்லேலூயா. அன்பு. ஆமே வாக்குத்தத்தம் பண்ணிட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார் தெரிந்து கொள்ளவில்லையா? அப்ப அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? அவங்க தெரிஞ்சுக்கிட்டியா? அவங்க சக்சஸ் பண்ணலையா? ஆமே ஏன் நம்மளால முடியாது? ஆமே முடியும். அது எப்படி முடியும் பார்த்து முடிக்க போகிறார். ஆமே சொன்ன 1 பேதுரு 2:8-9 318வது பக்கம். 1 பேதுரு 2:8-9 அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள். அப்ப யார் இடர்றாங்க? இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்க தான் பிரச்சனை. அல்லேலூயா. ஆமே யார் லாஸ்? வசனத்துக்கு கீழ்ப்படியாது. வசனத்துக்கு கீழ்ப்படினா உலகத்துக்கு உனக்கு வசனம் கிடைச்சிருச்சு. ஆமே நீ விழுந்தாலே எதிர்பார்ப்ப. ஆமே இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிக்கலாம்னா அடுத்த வாரம் உன்னை தூக்கி ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து. ஆனா உலகத்தை தூக்க முடியாது. அவ்வளவுதான். அவன் போட்ட பெட்டியை போட்டான். அவனை தூக்கணும்னா ஒன்னை தூக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒன்னை எடுக்கணுங்கிற ஒன்னை பயன்படுத்தி முதலாவது நீ ஆயத்தப்படு. அப்பொழுது உன்னோடு கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படு. முதல்ல நீ பயணம் அப்படிங்கிறாங்க. நீ ரெடியாக முதலாவது ஆமே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க. நீ நீதியை தேடினா அவருடைய ராஜ்யத்தை தேடினா அவருடைய ராஜ்யத்தில் என்னென்ன இருக்கு? எல்லாமே இருக்குங்க. அந்த ராஜ்யத்தை தான் உனக்குள்ள கொண்டு சொல்ல உன் குடும்பத்துக்குள்ள, உன் வீட்டுக்குள்ள, உன் பிள்ளைகளுக்குள்ள, உன் ஊழியத்துல அதை கொடுக்க சொல்ல. முதலாவது கேளுங்கள். ஆமே அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கொஞ்சம் இல்ல, நிறைய ஃபுல் பண்ணி நிரம்பி வழிகிறவங்க அப்படி வலிமை ததும்பு எடுக்கிற மாதிரி ஆண்டவர் ரெடி பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஆமே திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக ஆமே இந்த வசனத்துக்கு இந்த வசனம் அவனுக்கு போய் சேரல. அதனாலதான் அவன் ஆண்டவர் ஏற்றுக்கிறது. இன்னைக்கு பிரச்சனையோட கிடையாது. நீ ஒரு வாரம் ஆலயத்துக்கு வரனால, ஒரு வருஷமே வரல, அடுத்த வருஷம் வந்து வரும்போது இந்த ஆவியானவரை விடுதலையாக்கி சத்தியத்தை உன நிலைநிறுத்தி வச்சிருச்சு. சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கி. நீ ஜெபிக்காம வந்திருந்தாலும் சரி, நீ துதிக்காம வந்திருந்தாலும் சரி, நீ வருஷக்கணக்கில் இருந்துட்டு ஆலயத்துக்கு நீங்க வந்திருந்தாலும் சரி, இது உன விடுதலையாக்கி. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உனக்கு எப்ப அந்த விடுதலை இருக்கு. எப்ப நீ தப்பிச்சுக்கலாம். நீ எப்ப எஸ்கேப் ஆகிக்கலாம். உலகத்தை பாருங்க. அவனால முடியல. முட்டி மோதலாம், திமுறான், முடியல, வெளியில வர முடியல. ஆமே இங்க சொல்றாரு
தண்ணி அடிச்சு அந்த நாள் முழுவதும் போதையிலேயே இருக்கணும். அல்லேலூயா. அந்த நாள் முழுவதும் அப்படியே மயக்கத்திலே இருக்கணும். அப்படியே சொல்லுவாங்க, அப்படியே சொர்க்கம் தண்ணி அடிச்சுட்டு அப்படியே வெத்தமா போய் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி அப்படியே. அல்லேலூயா. ஆனா அவன் சொர்க்கத்தை அப்படியே சும்மா அவன் தான் பிசாசானும் எவனையும் கெச்சிக்கிற சீரியத்தை அவன் வந்து என்ன செய்யறான், அப்படியே சுற்றி திரிகிறான். பிசாசு என்ன செய்யறான், அப்படியே அவனை அப்படியே போதையிலே மிதக்க வச்சு இதுதான் பரலோகம், நாமே இதுதான் சந்தோஷம், பாவத்தை அவன் மேல போட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றி ஏற்றி அப்படியே போதையில மிதக்க வைக்கிறான். இதுதான் உனக்கு நாமே சொர்க்கம், அப்படியே சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா. அல்லேலூயா. பாவத்தை செய்ய அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத விட்டதுனால தான் அவனால வெளியில வர முடியல. உனக்கு எனக்கு வசனம் கிடைச்சனால ஒரு வாரம் கழிச்சு அடுத்த வாரம் தூக்கி எடுத்துக்கிறாங்க வசனத்துல. ஆனா உலகத்தை தூக்கி எடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அதற்கென்று நியமிக்கப்பட்ட அவன் பொறுப்பே அதான். அவன் படைப்பே விழுந்து விழுந்து எந்திரிச்சுட்டே இருக்கிறது தான் வேலை கிடையாது. அதுக்காக நியமிக்கப்பட்டிருக்க ஒப்பு கொடுக்கப்பட்ட பிசாசு கையில். நீங்க நினைப்பீங்க உலக மனுஷன் லஞ்சம் வாங்குறோம் நல்லா தானே இருக்கிறோம், ஆமா அநியாயம் பண்றோம் நல்லா தானே இருக்க, நான் மட்டும் இயேசுவை கும்பிட்டு என்ன கும்புறானுங்களே, என்ன துவைக்கிறானுங்களே, என்ன காய போடுறானுங்களே அப்படிங்கிறீங்களா? அல்லேலூயா. அவன் கும்பவே மாட்டான் பிசாசு. அவனுக்கு கும்புறதுக்கு துவைக்கிறதுக்கு காய போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கு, அதான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவன்லாம் இயேசுவை ஏத்திக்க மாட்டான். இயேசுனாவே அவனுக்கு எட்டிக்கா கசப்பா இருப்பான். அல்லேலூயா. பாவக்காய் ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. இயேசுனாவே வரவே மாட்டாங்க அவனுக்கு. அல்லேலூயா. வந்தா என்னன்னு இங்க தெரியும், வந்தவங்கள கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு. அல்லேலூயா. வந்தவங்கள நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பாக்கியவான். அல்லேலூயா. அவனுக்கு என்ன இடர்ந்து எந்த பிரச்சனையில போய் மாட்டி ஆள் க்ளோஸ் முடிச்சிடும். அல்லேலூயா. எப்பட படிச்சவனுக்கு நிறைய பேர் டிகிரி முடிச்சவனுங்க பயங்கர எல்லாத்தையும் ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட், படிப்புல ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட், அப்படியே நல்ல ஒழுக்கத்துல ஃபர்ஸ்ட். அவன காணாம போயிட்டாங்க, நீங்க உலகத்துல இல்லைங்க. பயங்கர ஐரோக்கிய இன்னைக்கு நிறுத்தி பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாவி இடத்துல நிறுத்தி பேசுறேன், அதான் தேவனுடைய ஆவினால எல்லாம் தேவனுடைய ஆவி எவன்கிட்ட போகுதோ அவன் விடுதலை ஆயிடுவான், அவன் பரிசுத்தமாயிடுவான், அவன் ஊழியக்காரன் ஆயிடுவான், அவன் உலகத்துக்கு வெளிச்சமாயிடுவான், அவன் உலகத்துக்கு உப்பாயிடுவான். இன்னைக்கு அந்த உப்பா வெளிச்சமா நம்ம கூட கர்த்தர் பேசி இருக்கு. இதை விட என்ன உலகத்துல வேணும்? இந்த அன்பு தாங்க, இந்த அன்பு தான் நம்மளுக்கு வேணும். இந்த அன்பை தாங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார், அப்படியே ரத்தமா கொடுத்துருக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்கு அந்த ரத்தம் பாலா மாறி அந்த பிள்ளைகளுக்கு உணவா போவது போல தன்னுடைய சொந்த ரத்தத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நீ நல்லா வாழ்ந்து இந்த உலகத்தில் ரத்தத்தை அவருடைய வேர்வை துளிகள் ரத்தமா வெளியில் அந்த அளவுக்கு துயரப்பட்டிருக்கிறார். அவர் கொஞ்சம் இதாவே இந்த மாத்திரம் என்னை விட்டு விலக வேண்டுமானால் விலக்க மாட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சித்தத்தின்படி செய்யும் அப்படின்னு ஹைலைட் அன்பு. இந்த கடவுளுடைய இந்த அன்பு நீ நேசிக்கிறவங்க கூட இருக்கிறவங்க செலுத்த முடியும். ஒரு பாதிரியை வந்துட்டு மாதிரியே போயிருக்கு. அந்த அன்பு நிலையான அன்பு. அதற்கு நேர்மையாளர்கள் அதிலே இடறுகிறார்கள். அதனால கர்த்தரோட வேற டிஸ்கஸ் வேற சொல்றாங்க, நீங்கள் நீங்கள் உங்களை 9வது வசனம், உங்களை அந்த காலத்தில் நம்முடைய ஆச்சரியமான ஒளியில் வரவழைத்தவருடைய அல்லேலூயா. சொல்லுவாங்க குடும்ப புத்துவனுக்கு அப்படின்னா இங்க சொல்றாங்க, நீங்களும் உங்கள் அந்த காலத்தில் எங்க இருந்து வந்திருக்கீங்க? இருட்டில இருந்து வந்திருக்கீங்க. அல்லேலூயா. இருட்டுல லைட் போயிடுச்சுன்னா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்படியே மூச்சு குற்றமா இருக்கும், கண்ணு குற்று இருக்குமா இருக்கும், 10 பேர் முன்னாடி நின்று நம்மளை பயப்படுத்துற மாதிரி இருக்கும். இரவு வந்துருச்சுன்னா அவ்வளவு பயம். ஒரு மின்சார
பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் பாருங்க, ஒரு கம்பெனி ஓபன் பண்ணணுமா எதை பண்ணா அந்த புத்தகத்தை வச்சு என்ன செய்வாங்க, அந்த புத்தகத்துல அந்த திரியெல்லாம் வச்சு எண்ணெயெல்லாம் ஊற்றி அதை கேண்டில் வச்சு என்ன செய்வாங்க, அந்த அந்த புத்தகத்தை கொடுக்கும் வெளிச்சம். அதுல 5 திரிய 6 திரிய போட்டுருப்பாங்க. அல்லேலூயா. உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் கிடைச்சிருச்சு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்மளுக்கு இன்னும் இருட்டிலே இருக்கிற போல வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கு. விசுவாசம் இல்லாத வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளா வேற ஒண்ணுமே கிடையாது. விசுவாசம் இல்லாத இன்னைக்கு அந்த விசுவாசத்தை பெருக்கிக் கொண்டு எடுத்துக்கொண்டு நீங்க போக வேண்டும். கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். வரவழைத்தவருடைய ஆமென் ஒளியிலிருந்து உங்களை எட்டுக்கொண்டு வந்திருக்கிறாரு, வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென். வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறார். வெளிச்சம்னா எல்லாத்தையும் வாழ வைக்கிற ஆளுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ இருட்டுல போயிட்டு இன்னொருத்தருக்கு வழிகாட்ட முடியாது. நீ வெளிச்சத்தில் இருந்தாதான் இந்த பாதையில போங்க, இந்த வழியில போங்க, ஆமென், இந்த பக்கம் போனீங்கன்னா நல்லா இருந்தா இப்படி போனா பொழைச்சிக்கலாம். அல்லேலூயா. அதுதான் வெளிச்சம். இருளில் இருந்து வெளிச்சம் கொண்டு வந்திருக்கிறார். பருவத்திலே புண்ணியங்களை அறிவிக்கும்படி. என்னத்தை அறிவிக்க முடியும்? புண்ணியங்களை. அப்ப இந்த வசனம் வந்து அநேகருக்கு புண்ணியமா இருக்கும். நீ போய் அறிவிச்சுனா உனக்கு புண்ணியமா இருக்கும், உன் பிள்ளைக்கு புண்ணியமா இருக்கும், உன் குடும்பத்துக்கு புண்ணியமா இருக்கும், உன் வீட்டுக்கு புண்ணியமா இருக்கும், உன் ஊழியத்துக்கு புண்ணியமா இருக்குங்கிற கருத்து. புண்ணியங்களை அறிவிக்கும்படி அமே. அதனால இனிமே எங்க பார்த்தாலும் புண்ணியத்தை அறிவி. இயேசு நல்லவங்க. அமே. ஒரே ஒரு டைம் நீங்க ஆலயத்துக்கு வந்துப்பாங்க, நீ கூட்டிட்டு மட்டும் வந்துருங்க, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வெளியில போகணும். அதான் அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இங்கே உட்கார வச்சிருவார். அல்லேலூயா. ஆமென். வார்த்தை அனுப்பி சுகம். அவன் எந்த பிரச்சனையில் வந்திருக்கான் அதை தீர்த்து அனுப்பிடுவார். அல்லேலூயா. ஆமென். என்ன சொல்றாரு? புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும். ஆமென். இது எல்லாத்தையும் செய்ய முடியாது. உன்னை கொண்டு, உன் பிள்ளையை கொண்டு, உன் குடும்பத்தை கொண்டு சந்ததி. சந்ததினா உனக்கு அடுத்த ஜெனரேஷன் சந்ததியாகும். அப்ப உன் பிள்ளை ரட்சிக்கப்படுமா? ரட்சிக்கப்படாதா? உன் பேரன் பேத்தி, உன் மக மருமக, ஆமே, உன்னுடைய மருமக ரட்சிப்புக்குள் வருவாங்க. அப்படிங்கிறது புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும். சந்ததினா அடுத்த ஜெனரேஷன் சந்ததியாகும். சந்ததியாகும். ராஜரீகமான ஆசாரம் கூடிய ராஜரீகம், ராஜாவுடைய அபிஷேகம் பெற்றவர்கள், ராஜாவுடைய ஆளுகை பெற்றவர்கள். ஆமே. இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர்கள் கர்த்தர். ஆமே. இந்த உலகமே நீ சொன்னா அப்படி கட்டுப்படும். ராஜாவுடைய ஆணைக்கு கட்டுப்படுவது போல இந்த உலகம் கட்டுப்படும். உன் வார்த்தை எல்லாரும் எழுதுங்க. எல்லாரும் எழுதுங்க. ராஜரீக ஆசாரம் கொண்டவர், பரிசுத்த காத்து, பரிசுத்த காத்து. ஆமே. இருக்கல ஹைலைட் இதாங்க. ஆமே. ராஜாவா புண்ணியங்களை அறிவிக்க முடியும். ஆசாரிய கூட்டமா. ஆமே. ஆசாரிய கூட்டமா. பரிசுத்த காத்து. ஆமே. அதை காட்டி சொந்த ஜனமா, சொந்த ஜனமாய் இருக்கு, சொந்த ஜனமாய் இருக்கு. எல்லாம் சேர்ந்து நன்றி ஆண்டவரே. ஷாதா ராகாவா எல்லாம் அந்நிய பாஷையில ஆண்டவரை நோக்கி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எஸ் லார்ட், எஸ் லார்ட். நன்றி நன்றி. ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி நன்றி. எல்லாம் ஆண்டவரை நோக்கி, எல்லாம் ஆண்டவரை நோக்கி, எல்லாம் ஆண்டவரை நோக்கி நாம் புண்ணியங்களை அறிவிக்க என்ன தேர்ந்தெடுத்தீங்க. சொந்த ஜனமை என்ன தேர்ந்தெடுத்தீங்க. சாதாரண படைப்பு இல்ல, சாதாரணமான மனுஷன் இல்ல ஆண்டவரே. நான் இன்னமே அற்புதங்களை செய்கிறவன். ஏமே என் ஜனங்களுக்கு முன்பாக அற்புதங்களை செய்கிறவர் வந்துட்டாரு. ஓ நன்றி ஆண்டவரே. எஸ் டாடி. ரே ராமா. ஓ நன்றி ஆண்டவரே.
கேக் கேக் வெட்டணுமா? குடு எல்லாருக்கும். எல்லாரும் கொடுங்க. வெட்டுங்கிறது பீஸ் கேக் வாங்கிக்கோங்க. ஐயா